Hi friends, welcome back to Ramesh Harsubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹைதராபாத்தி ஸ்டைல் காரமான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான ஃபிஷ் எடுத்துக்கலாம். சீரியஸாக இந்த ஃபிஷ்ஷோட நேம்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அதை நல்லா உப்பு, கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 லெமன் ஜூஸ். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, அரை பழம் இல்லைன்னா முழு பழத்தையும் நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். ஏன்னா நல்லா அப்போனா தான் ஃபிஷ் நல்லா கோட் ஆகும். இந்த இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்கணுன்னா ஒரு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த மசாலா ஃபிஷ்ஷில் ஒட்டாது. ஸோ நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபிஷ்ஷில் 2 பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா உங்களுக்கு ஃபிஷ்ஷில் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எப்போயுமே ஃபிஷ்ஷுன்னா நீங்கள் தவா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வேஸ்ட்டாக கீழே தான் போகும். ஸோ அதனால் தவாவில் நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நம்ம ஃபிஷ்ஷை தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பராக கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். நான் 2 தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான நமக்கு ஹைதராபாத்தி ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஆனப்புறம் நீங்கள் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.